வாழ்வின் பொருளினை உணரும் மொழியுது. இணைந்திட இறைவன் இல்லம் அழைக்குது. இறைவன் அரசு கனவுடன் இனிதாய் இணைவோம். ஒரே ஆவி பொழிவதால், ஒரே அழைப்பு பெறுவதால், ஒரே தந்தை பிள்ளையாக மாறும் நாளிது. ஒரே பலியில் இணைவதால், ஒரே உலகை பகிர்வதால், ஒரே குடும்பம் உலகம் என்று மகிழும் நாளிது. ஒரே உள்ளம் தருவதால், ஒரே எண்ணம் எழுவதால், நெஞ்சமே கோவிலாக மலருது. ஒரே உள்ளம் தருவதால், ஒரே எண்ணம் எழுவதால், நெஞ்சமே கோயிலாக மலருது. நதிகளெல்லாம் கொடியில் இணையும் கிளைகளெல்லாம் இறைவன் அரசு கனவுடன் இனிதாய் இணைவோம். கரையில் கரையும் நதிகளெல்லாம் கொடியில் இணையும் கிளைகளெல்லாம் இறைவன் அரசு கனவுடன் இனிதாய் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய இந்த பலியிலே பங்கெடுப்பதற்கு நாம் மகிழ்ச்சியோடு இங்கு கூடி வந்திருக்கிறோம். அன்னையினுடைய திருமுகத்தை பார்க்கிற பொழுது நமக்கு நிம்மதி பிறக்கிறது. நம்முடைய துன்பங்களை எல்லாம் மறந்து, இதோ தாயே எங்களுடைய வாழ்வுக்கு வழிகாட்டும் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறோம், வந்து ஜெபிக்க இருக்கிறோம். இந்த உலகம் என்பது நமக்கு எல்லோருக்கும் வீடாக இருக்கிறது. இந்த உலகமே அனைவருக்கும் வீடு. இந்த வீட்டை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இறைவன் இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளையும் இயற்கையையும் நமக்கு கொடுத்து இதையெல்லாம் ஆண்டு அனுபவித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆண்டு அனுபவித்து கொள்ளுங்கள் என்றால் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து இதையெல்லாம் நீங்கள் சரிவர பயன்படுத்த வேண்டும், இந்த உலகத்தை மேன்மேலும் அழகுபடுத்தி உயர்த்த வேண்டும் என்ற அந்த பணியினையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட அந்த பணியை நமக்கும் எதிர்கால சந்ததிக்கும் நல்லபடியாக அவர்கள் வாழ்வு அமையும்படியாக நாமும் மற்றவர்களுக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு உதவியாக இருப்பதற்கு பணிவிடை செய்ய வேண்டும் இந்த உலகத்திற்காக, உலக மக்களுக்காக என்பதை இன்று நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த சிந்தனையோடு இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒலிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees,
This Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இந்த வழியிலே தூய்மையாக பரிசுத்தமாக நாம் பங்கெடுக்க இறைவனுடைய அருளை வேண்ட நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்று மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். எசையா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழ செய்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 16 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து.
ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. Alleluia, 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 Alleluia. இறைவாக்கை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்த தூய கன்னி மரியா பேரு பெற்றவர். Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டுமென்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்திலே காசேதான் கடவுளடா என்று சொல்லக்கூடிய வகையில் மக்கள் பலர் முதலில் செல்வம் தேட வேண்டும், மற்றபடிதான் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய பலரை நாம் பார்க்கிறோம். சிலர் ஆன்மீகம்தான் முக்கியம், கடவுளை தேடுகிற பொழுது கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார், அந்த விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை பரப்புவதற்காக தங்களுடைய வாழ்விலே விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலரையும் பார்க்கிறோம். பதவி வேண்டும், பட்டம் வேண்டும், இந்த உலக செல்வங்கள் வேண்டும், இந்த உலகத்திலே நான் எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டும், இந்த உலகத்திலே நான் தான் அதிகாரமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே, தவறான எண்ணத்திலே நம்மில் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கடவுளுடைய எண்ணம் என்பது வேறு. நம்முடைய எண்ணம் இப்படிப்பட்டதாக இருக்கிற பொழுது கடவுளுடைய எண்ணம் என்ன? இதோ இந்த உலகத்தை படைத்து எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்து இதை அனுபவித்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவரை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தின் மீது அதிகாரத்தை தந்து இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஏதோ நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்தினுடைய இயற்கையை அழித்து விட வேண்டும் என்று சிலர் ஆசை கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதல்ல ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம். மாறாக இந்த உலகத்தை அனுபவித்து கொள்ள வேண்டும் என்றால் எதிர்கால சந்ததிகளுக்கும் நாம் அதை விட்டு வைத்து அதை பெருக்கி அவர்களும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு மனநிலையோடு பிறரன்போடு நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை சிந்தித்து பார்க்க அழைக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பதவி முக்கியம் அல்ல, மாறாக ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருடைய வழியை நாம் வாழ்ந்து காட்டுவது தான் முக்கியம். சாலமோன் அரசர், பழைய ஏற்பாட்டிலே தாவீதுடைய மகனாகிய இருக்கின்ற அந்த சாலமோன் அரசர் கிபெயோனில் பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார். 1000 பலிகளை அவர் செலுத்தினார். அதற்கு பிற்பாடு கடவுள் அவருக்கு கனவிலே தோன்றி உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் எனக்கு நன்மை தீமை அறியக்கூடிய நல்ல நீதியை, இந்த மக்களுக்கு நான் அரசராக இருக்கிறபடியினாலே நல்ல நீதியை, சரியான நீதியை நான் இவர்களுக்கு அளிக்குமாறு நன்மை தீமை அறியக்கூடிய அந்த ஞானத்தை எனக்கு கொடும் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். இன்றைக்கி நம்ம என்ன ஜெபிக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். கடவுளிடத்திலே வந்து, அன்னை மரியாளிடத்திலே வந்து எனக்கு இதற்காக பரிந்துரை செய்யும் என்று மன்றாடுகிறோமே, அதில் பிறர் நலம் இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இதோ இந்த சாலமோன் அரசர் என்ன கேட்கிறார் கடவுளிடத்திலே, எனக்கு இந்த மக்களுக்கு நீதி வழங்க நன்மை தீமை அறியக்கூடிய அந்த ஞானத்தை கொடும் என்று சொல்லுகிறார். இதுதான் மூலதனமாக இருக்கிறது. அப்போ எல்லா மக்களுக்கும் அவர் பணி செய்யக்கூடியவராக, நான் நல்ல முறையிலே பணிவிடை செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும், இந்த மக்களை நான் பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த பொறுப்பை அவர் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். அதையும் ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ கேட்டது, நீ நீடிய ஆயுளையோ அல்லது செல்வத்தையோ கேட்கவில்லை, பணிவிடை செய்ய இதோ ஞானத்தை கேட்டிருக்கிறாய், நான் மகிழ்கிறேன், உனக்கு இந்த ஞானத்தை நான் கொடுக்கிறேன் என்று அங்கே ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். இதுதான், இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் நாமும் ஆண்டவரிடத்திலே அன்னையின் வழியாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லோரும் நலம் பெற்று வளம் பெற்று வாழ வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பம் மட்டும் நல்லா வாழணும். இது
முரணாக இருக்கிறது. சுயநலம். ஆண்டவரே, எனக்கு இந்த பதவி வேண்டும், ஆனால் நான் பணி செய்ய மாட்டேன், எந்த பணியும் செய்ய மாட்டேன், எனக்கு பதவி மட்டும் கொடு, நாம் அப்படியே கம்பீரமாக தற்பெருமையாக நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் என்று அந்த பதவி மோகத்தோடு நாம் இருக்க. பதவியிலே அமர்ந்திருக்கிறவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும். இயேசுனுடைய வாழ்க்கையிலே அதைத்தான் பார்க்கிறோம். இயேசு தன்னையே தாழ்த்தி இந்த உலகத்திற்கு வந்தார். மனிதனாக பிறந்து இந்த மனிதர்களை எல்லாம் மீட்படைய செய்ய வேண்டும், மீட்பை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே தாழ்த்தி, கடவுளாக இருந்தவர் மனித ஒரு எடுத்து சிலுவை சாவை ஏற்று, துன்பங்களை ஏற்று, அந்த சிலுவையிலே அறையப்பட்டு அவர் நமக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பணியைத்தான் நாம் செய்ய வேண்டும். இயேசுனுடைய வாழ்விலே கடைசியாக ராபோஜனத்திலே இரவு இறுதி உணவு அந்த நேரத்திலே என்ன செய்கிறார்? அவர் சென்று அந்த திருத்தூதர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். அது நமக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும், முன்மாதிரியாக காட்டுகிறேன் என்று அந்த திருத்தூதர்களுக்கு சொல்லுகிறார். நீங்களும் இப்படித்தான் வாழ வேண்டும், பணிவிடை செய்ய அல்ல, பணிவிடை பெற அல்ல, பணிவிடை செய்ய வேண்டும், பணிவிடை புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டினார். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், எல்லாரும் எனக்கு பணிவிடை செய்யணும், நான் யாருக்கும் செய்ய மாட்டேன், நான் அடுத்தவங்களை அன்பு செய்ய மாட்டேன், ஆனால் எல்லாரும் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த மனநிலை ஆண்டவருக்கு உகந்த மனநிலை அல்ல. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாக, ஆண்டவர் விரும்புகின்ற அந்த பணிவிடை செய்ய வேண்டும். யாருக்கு செய்ய வேண்டும்? கடவுளுக்கு செய்ய வேண்டும். கடவுளுக்கு செய்ய வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? மக்களுக்கு செய்கிற பொழுது கடவுளுக்கு நாம் செய்கிறோம். மக்களுக்கு உபத்திரமாக இருக்கக்கூடாது, மக்களை கீழே அழுத்த வேண்டும், நான் தான் தளபதியாக, நான் தான் பெரிய மனிதனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அகங்காரத்தோடு நாம் வாழ்ந்து விடக்கூடாது. அது அல்ல ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இதோ ஆண்டவரிடத்திலே பக்தியோடு விசுவாசத்தோடு வருகின்ற நாம் அந்த விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தாட்சியுள்ள மனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பதவி மோகம் அல்ல, அல்லது செல்வங்கள் அல்ல, இந்த உலகை சார்ந்த அனைத்தையும் நாம் பெற்றுவிட வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் அதெல்லாம் வீணிலும் வீண். எதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும்? ஆண்டவரை மகிமை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு மாட்சிமை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டும். மற்றது எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மத்திய எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. நாம் இந்த உலகை சார்ந்தவர்களாக இருக்கிற பொழுது, செல்வங்களை தேடி ஓடுகின்ற பொழுது, பதவி பட்டம் என்று ஓடுகிற பொழுது நாம் கடவுளுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதுலேயும் ஆசை, இதுலேயும் ஆசை. அப்படி இல்லை. ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய தலைவர், ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு வாழ்வு கொடுக்கிறவர். அந்த விசுவாசத்தை நாம் வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் மற்றவர்களுக்கும். எனவே அப்படிப்பட்ட இரண்டு கட்ட நிலையிலே நாம் இல்லாமல் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணி செய்ய முடியாது, பணிவிடை செய்ய முடியாது, மாறாக கடவுள்தான் நமக்கு எல்லாமும் என்று நம்முடைய விசுவாசத்திலே நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். லூக்கா எழுதிய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் நடுவே பணிவிடை செய்வதற்காக பணிவிடை புரிபவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நான் பணிவிடை புரிபவராக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அத்தகைய ஒரு உள்ளத்தை நாம் பெற வேண்டும். அப்போது மற்றவர்களுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய எண்ணத்திலே தாட்சி குடிகொள்ள வேண்டும். தாட்சி உள்ளவர் அடுத்தவன் காலை கழுவுறது அவ்வளோ ஈஸியே கிடையாது. அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து அதை செய்தார் என்றால் அடிமைகள் செய்கிற வேலையாக இருந்தது. அதை தன்னை தாழ்த்தி, கடவுளாக இருந்தவர் மனிதனாக உருவெடுத்து தன்னையே தாழ்த்தி அந்த பாதம் கழுவும் அளவுக்கு அவர் தன்னையே சிறுமைப்படுத்துகிறார், தாட்சியாக இருக்கிறார். மற்றவர்களுக்கு பணி செய்வது தான் நம்முடைய தலையாய கடமை என்பதை நமக்கு முன் உதாரணமாக எடுத்து சொல்லுகின்றார். நாமும் சீடர்கள்,
அந்த திருத்தூதர் 12 பேருக்கு தான் சொன்னாங்க, நமக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. கடவுளை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு மனிதனும் தாட்சி நிறைந்த உள்ளத்தினராக இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய எதிர்பார்ப்பு. அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால் பதவிக்காக அடித்து கொள்ளாமல் பணி செய்வதற்காக நம்மளே கொடுக்கப்பட்ட, இப்போ நான் இங்கே பங்குசாமியாராக இருக்கேன்னா இப்போ இங்கே வந்து நம்மளே கொடுக்கப்பட்ட மக்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நல்ல முறையிலே எடுத்து செயல்படுத்துவது தான் என்னுடைய பணி. அதே போன்று இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதரும் சமூகத்திலே மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டுமே ஒழிய எல்லாரும் ஏன் கீழே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மமதியிலே நாம் இருந்துவிடக்கூடாது என்பது இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நாம் புனித அந்தோணியாருடைய விழாவினையும் கொண்டாடுகின்றோம். இத்தகைய வாழ்வைத்தான் இயேசு கிறிஸ்து எதை எதிர்பார்த்தாரோ பணிவிடை செய்தார், நற்செய்தியை அறிவித்தார். புனித அந்தோணியாருடைய வாழ்வு நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அவரிடத்திலே நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம். அவருடைய பரிந்துரை நமக்கு எல்லாமும் கிடைக்கும் என்று. எனவே அப்படி இவர் எந்த நிலைக்கு இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்றால், அவருடைய நற்செய்தி பரப்புகின்ற வாழ்வு, புனித வாழ்வு, இந்த உலகத்திலே எல்லாருக்கும் எல்லாமுமாக இருந்தார். நற்செய்தி அறிவித்தார், புதுமைகளை செய்தார், ஆண்டவருக்கு உகந்த மனிதனாக இருந்தபடியினாலே இன்று உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவரை நாடி ஓடி இந்த உலகம் முழுவதும் எத்தனையோ மக்கள் அவருடைய பரிந்துரையினாலே பல நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று. அதே போன்று அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தான் கடவுளை இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த பொழுதிலும் அவர் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே எல்லாரும் நலம் பெற்று வாழ வேண்டும், கடவுளுடைய மீட்பின் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். என்னென்னலாம் நடந்துச்சோ அதையெல்லாம் மனதிலே இருத்து சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்ப்பது, அவள் கடவுளுடைய அந்த தாயாக இருந்த பொழுதிலும் எலிசபெத்தை நோக்கி ஓடுகின்றார். அந்த எலிசபெத்தை நோக்கி ஓடி அங்கே பணிவிடை அவருக்கு செய்தார் என்று பார்க்கிறோம். இவ்வாறு திருத்தூதர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார் அன்னை மரியாள். தாட்சியான உள்ளத்தோடு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், தாட்சியான உள்ளத்தோடு. நான் கடவுளுடைய தாயாக இருக்கிறேன், எனக்கு நான்லாம் போய் பணிவிடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலை அன்னை மரியாள். மாறாக அந்த தாட்சியான உள்ளம், நாம் பணிவிடை செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற பொழுது இறைவன் நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பார், எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் உறுதியளித்திருக்கிறார். கடவுளை முந்த நாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுளுடைய புகழுக்காக நீங்கள் வாழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நீங்கள் செய்கிற பொழுது மற்ற எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையில், இறை வார்த்தையில் நாம் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். அதுதான் இறைவனுடைய விருப்பம். அப்படி வாழுகின்ற பொழுதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அத்தகைய ஒரு உள்ளத்தை நமக்கு இறைவன் தர வேண்டும் என்று இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். இறைவனோடு இணைந்த வாழ்வு இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஒவ்வொரு அடி நாம் எடுத்து வைக்கிற பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை வழிநடத்துகிறார். அந்த விசுவாசத்திலே ஆண்டவருக்கு பெருமை பாராட்டுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு எல்லாமும் ஆக இருக்கிறார். ஆமென். தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே அன்பென்னும் வழியாக அள்ளி தரும் நேரம் என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன்
இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதுமேயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தோடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் இந்த ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் இந்த ஜீவனே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் இந்த ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே. சதபகரி சரி கரி சதபகசா, தீராத அவள் உன்னை தேடச் சொல்லுதே. சொல்லுதே, தேடச் சொல்லுதே. வாராத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே. நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே. இமைகளில் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய். அகத்தினில் அமைதியை தந்திடும் எந்தன் தந்தையாகினாய். தேடும் உள்ளம் ஊட்டிக் கொள்ளும் உன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. உன்னை தேடும் உள்ளம் ஊட்டிக் கொள்ளும் உன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் இந்த ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் இந்த இயேசுவே. ஜெபிப்போமாக. ஆண்டவரை, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவுமை மன்றாடுகின்றோம். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டியெழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டுத் தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இந்த திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவி சாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதையும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதித்திடும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருணனை அணிந்திடுமா மணிமொழி மாமரியே, வாழ்க்கையின் பேரரசி வலுவில்லா மாதரசி, தலையெல்லாம் சேர்ந்திடும் தலைவியும் நீ அல்ல, காலமும் காத்திடுவார். அலையொளி அருணனை அணிந்திடுமா மணிமொழி மாமரியே, அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே